நம்பர் 3, முதலாவது நான் சொன்னேன் நல்லா ஜெபிக்கணும்னு சொன்னேன். 2வது வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். 3வது மனதில் ஒரு பெரிய சமாதானம் கொடுப்பார். அதை செய்யும் பொழுதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஒரு சின்ன சாட்சியை தான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் முதலாவது அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். மனசு சொல்லுது நீ இன்னொரு கிஃப்ட் வாங்கு அப்படிங்கிறார். எதுக்கு? ஆனால் நான் ஏற்கனவே நல்ல கிஃப்ட் தானே வாங்கிட்டேன், இன்னொரு கிஃப்ட் ஏன் வாங்க சொல்லி கர்த்தர் சொன்னா நீ வாங்குனார். ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி காரை நிறுத்தி ஒரு கடையில் நானே போய் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் 2 கிஃப்ட் வாங்க சொன்னீங்க, அந்த ஒரு பொண்ணுக்கே எதுக்கு 2 கிஃப்ட்? அங்கே போய் பார்த்தா அந்த ஃபங்க்ஷனில் அவங்களுடைய சகோதரியின் பிள்ளைக்கும் அன்னைக்கு அவங்க அந்த ஃபங்க்ஷனை வச்சுருக்கிறாங்க. 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஓ காட், ஸ்டேஜில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு குழந்தைக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தா அந்த அடுத்த குழந்தை ஏங்கி இருக்குமே. தேவனே நீங்கள் எவ்வளோ நல்ல தேவன், மனசில் பேசுகிறீங்கப்பா, மனசில் பேசுகிறீங்க. ஆண்டவர் மனசுக்குள்ளே பேசுவார். ஒரு காரியத்தை தப்புன்னு மனசுக்குள்ளே வேண்டாம் மகனே, வேண்டாம், நீ இப்படி நினைக்கிறது வேண்டாம், நீ ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது வேண்டாம், நீ தேவையற்ற காட்சிகளை மொபைலில் பார்க்கறது வேண்டாம், உன் நேரத்தை வீணாக்குற அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுவார். 5 முறை செவி கொடுக்கலைன்னா 6வது முறை பேச மாட்டார்.